இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியாவின் புத்தகம் 4:2. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறன்றதை பார்ப்போம். இந்த வசனத்தில் ஆணையிடுவாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆணைனா என்னது? ஆர்டர், அதாவது கட்டளை. நம்ம எந்த விஷயத்தை குறித்து கட்டளை இடுறோமோ அந்த விஷயம் உண்மையாகவும் நியாயமாகவும் நீதியாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் கர்த்தரை மனசில் வச்சு ஆணையிடணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கடவுள் உண்மை உள்ளவரும் நியாயம் உள்ளவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறாரு. அப்போ எந்த ஒரு காரியத்துலேயும் இந்த 3 விஷயங்களை கொண்டு இருக்கும்போது அது கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கும், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்படி கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க கூட கர்த்தரை மேன்மை பாராட்டுவாங்க. அவங்க கர்த்தர் தான் ஒரே கடவுள்னு கண்டிப்பாக விசுவாசிக்கவும் செய்வாங்க. அவங்க விசுவாசிக்கிற மாதிரி நாம் கர்த்தருக்கு உண்மையிலவங்க நம்மளும் நடந்துக்கிறணும். 4 பேர் எல்லோரும் பார்த்து கர்த்தரை கொண்டு ஆணையிடுறாங்க. இந்த காரியம் அவங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கு. அதனால் கர்த்தர் தான் கடவுள்னு சொல்லி மேன்மை பாராட்டுவாங்க. ஆமேன்.